ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டூ க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டாக இருக்க மிக முக்கியமான புதிய அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் அப்புறம் ஒரு ஃபைனல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு முடிவுகள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜூன் 20 ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எப்போ கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா செப்டம்பர் 14 எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. டோட்டலாக 2327 போஸ்டிங்காக பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 5,80,000 பேர் இந்த தேர்வு எழுதியிருந்தாங்க. ஸோ அதோட ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வு. ஸோ இந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தனித்தனி லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் குரூப் 2க்கு பாஸ் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் குரூப் 2Aக்கு பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு வந்துருங்க. ஸோ நீங்கள் உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பேஜ் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு 2, அதாவது தொகுதி 2 மற்றும் 2A பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எப்போ எக்ஸாம்ஸ் நடந்தது இது எல்லாமே இருக்கும். இதில் கிளிக் ஹியர் டு வியூ த ரிசல்ட் அப்படின்னு இருக்கும். அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கேப்சா நீங்கள் கொடுக்கணும். மேலே கொடுத்துருக்கக்கூடிய அந்த குறியீடை நீங்கள் அப்படியே இங்கே என்டர் பண்ணிங்க. ஸோ நான் இப்போ என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கேப்சா நான் என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுக்குறேன். நான் சப்மிட் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், தொகுதி 2 பணிகள் முதல்நிலை தேர்வு முடிவுகள். கீழே பார்த்தீங்க அப்படின்னா தொகுதி 2A பணிகள் முதல்நிலை தேர்வு முடிவுகள். அதாவது மேலே பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2, அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2A. ஸோ தனித்தனி லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ப்ரிலிமினரி எக்ஸாம் ரிசல்ட் தான். இதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம்ஸ் நடக்கும். ஸோ நான் 1 by 1 அந்த லிஸ்ட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு தொகுதி 2 பணிகள் குரூப் 2 ஃபஸ்ட்டு ரிசல்ட் பார்ப்போம். ஸோ இதை ஓகே பண்ணதும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு PDF ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஓப்பன் பண்ணிட்டேன். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2 தேர்வு முடிவு. ஸோ இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க, எப்போ எக்ஸாம்ஸ் நடந்தது எல்லாமே. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷனும் நடக்க போகுது. இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2. பேப்பர் 1 அப்படிங்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. ஸோ அது டிஸ்கிரிப்டிவும் நடக்கும். அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸும் டிஸ்கிரிப்டிவும் நடக்கும். இது குரூப் 2. ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எப்போ நடக்குது அப்படின்னு அந்த டேட்டும் கொடுத்துட்டாங்க. 2025 பிப்ரவரி 2 பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஸ்கிரிப்டிவ் நடக்குது. ஸோ அதே பிப்ரவரி 23 2025 பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் நடக்குது. எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் நடக்குது. ஸோ இது குரூப் 2. ஓகேங்களா. ஸோ அதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், த கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் பீன் அட்மிட்டட் ப்ரொவிஷனலி டு த மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் டைரக்டட் டு பே 150 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க டுவர்ட்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் த்ரூ ரிஜிஸ்டர்ட் OTR ID ஃப்ரம் 14/12/2024 டு 18/12/2024. அதாவது யாரெல்லாம் மெயின் எக்ஸாமுக்கு செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக 150 ரூபா பே பண்ணணும். ஸோ எதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா OTR, அதாவது நம்ம 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக நம்ம பே பண்ணணும். எந்த டேட்டில் இருந்துன்னா வரக்கூடிய 14ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி, டிசம்பர் 18ஆம் தேதிக்குள்ளே நம்ம பே பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கான லிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க. நம்ம அதையும் செக் பண்ணிக்கலாம். தனியாக நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்து நம்ம பார்க்குற மாதிரி இல்லை, இது லிஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எல்லா போஸ்டிங்கான ரிசல்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு 32 பேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த 32 பேஜில் ஸோ நீங்கள் எப்படி ரிசல்ட்டை செக் பண்ணுறது அப்படின்னு கன்ஃபியூஸாக இருந்ததுன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா Ctrl F கொடுத்துங்க. Ctrl F கொடுத்தது மேலே நமக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும், சர்ச் பாக்ஸு. அந்த சர்ச் பாக்ஸில் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுங்க. நான் இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எக்ஸாம்பிளுக்கு கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க. ஓகேங்களா. ஸோ என்ட்ரு கொடுத்தும் பாருங்கள், இங்கே ஹைலைட் ஆகும். ஸோ இந்த நம்பர் இருக்குது, நம்மளோட நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. ஸோ இந்த வழிமுறைகள் மூலமாக தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட் பார்க்க முடியும். ஸோ இதில் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2ஓட ரிசல்ட்டு இது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு PDFல குரூப் 2 இருக்கும். ஸோ 2 PDFும் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2. ஸோ இதில் யாரெல்லாம் தேர்ச்சி பெற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஹோம் பேஜுக்கு வந்துடுறேன். இதில் குரூப் 2A, இந்த குரூப் 2Aவுக்கு நான் ஓகே கொடுத்துட்றேன். ஸோ அதையும் நான் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்துடுறேன். ஓகேங்களா. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு PDF ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2 குரூப் 2A. ஓகேங்களா. ஸோ இதில் கீழே அப்படியே ட்ராப் டவுன் வாங்க. ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் எக்ஸாமினேஷன் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு இதுலேயே பார்த்துக்கலாம். ஸோ அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 இருக்குது. தமிழ் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா சேம் டே, அதாவது பிப்ரவரி 2025 2 நடக்குது. ஸோ டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் தான் நடக்குது. அதுக்கப்புறம் பேப்பர் 2. ஓகேங்களா. ஏன்னா ஃபஸ்ட்டு
குரூப் 2னா கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்டிவில் எழுதணும். ஸோ குரூப் 2A அப்படின்னா அவங்க வந்து சிபிடி, அதாவது அப்ஜெக்டிவ் டைம் மாடலில் எழுதணும். ஸோ அந்த எக்ஸாம் எப்போ நடக்குது அப்படின்னா பிப்ரவரி 8ஆம் தேதி நடக்குது. சரிங்களா? ஸோ இங்கேயே பாருங்கள் கொடுத்துருப்பாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னா டிஸ்கிரிப்டிவில், பேப்பர் 2 அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்குது, அதாவது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். ஸோ அப்படியே ட்ராப் டவுன் வந்தீங்கன்னா இதுக்கான, அதாவது குரூப் 2Aவில் பாஸ் பண்ணவங்களோட ரிசல்ட் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்களும் செக் பண்ணிக்கங்க உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதிக பேர்த்து வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? டோட்டலாக பார்த்தீங்கன்னா 93 பேஜ் வருது. ஸோ இதில் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்களும் செக் பண்ணிக்க. ஆஸ் யூஸ்வல் நம்ம சொன்ன மெத்தட் தான். இதுலேயும் உங்கள் ரிசல்ட் பார்க்குறது எப்படி அப்படின்னா Ctrl F கொடுத்துங்க. Ctrl F கொடுத்துட்டு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் இங்கே என்டர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த உங்களோட பர்டிகுலர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் இதில் ஹைலைட் ஆகும். சரிங்களா? சப்போஸ் அது ஹைலைட் ஆகலை அப்படின்னா உங்களோட ரிசல்ட் வந்து வரல அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள் மூலமாக தான் நீங்கள் குரூப் 2 மற்றும் குரூப் 2 தேர்வு முடிவுகளை வந்து பார்த்துக்க முடியும். சரிங்களா? ஸோ இதில் எப்போ எக்ஸாம்ஸ் நடக்குது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா பே பண்ணி ஆகணும். ஸோ இதுலேயும் யாரெல்லாம் வந்து ப்ரொவிஷனலி செலக்ட் ஆகிருக்காங்களோ மெயின் எக்ஸாம்ஸுக்கு, ஸோ கண்டிப்பாக அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா 150 ரூபா வந்து பே பண்ணணும். அதுவும் பார்த்தீங்கன்னா OTR முறையில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி மூலமாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 14ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அந்த 150 ரூபா ஃபீஸை பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக குரூப் 2 மற்றும் குரூப் 2 தேர்வில் செலக்ட் ஆனவங்களுக்கு நம்ம சேனல் சார்பாக பார்த்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றினீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட்டையும் வந்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.